மக்களே வணக்கம். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு மால் அந்த பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பைட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த இடத்துல ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பேசியிருக்காங்க. யாராக வேணா இருக்கட்டும், அக்காவாக இருக்கிறோம், தங்கச்சியாக இருக்கிறோம், அது வரையும் ஓகே. பட் அவங்க இன்னும் ஒரு ஒரு ஸ்டெப் மீறி பொண்டாட்டியாக கூட இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு சோசியல் மீடியா ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க விஜய் அவர்களுடைய டிவோர்ஸ் கேஸ் தான் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அவங்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் கோர்ட்டில் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர் போயிட்டுருக்கு. உண்மையிலே இது ரூமரா என்னங்கிறது அஃபிஷியலாக நமக்கு எந்த ஒரு விஷயம் தெரியாத வரை நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். இது அவங்களுடைய பர்சனல் லைஃபுக்கும் அந்த பாலிடிக்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அவர் பாலிடிக்ஸுக்கு வந்த பிறகு தான் இந்த டிவோர்ஸ் ரூமர் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது சோசியல் மீடியா ஒரு மோகத்தினால தான் மட்டுமே நம்ம பார்க்க முடியும். இதுல முக்கியமாக விஜய் அவர்கள் லீகலாக கோர்ட்டில் எந்த ஒரு விஷயமும் அவர் ஃபில்லிங் பண்ணல. அண்ட் அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து சரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல, ப்ரெஸ் மீட்டும் அவர் கொடுக்கல. ஸோ அதுவரை இந்த ரூமரை நம்ம நம்ப வேண்டாம். ஸோ அடுத்து இது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம்னா அவங்களுடைய பர்சனல் லைஃப், அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கும். அவங்க எதனால் அவங்க இந்த முடிவுக்கு வந்திருக்காங்கங்கிறது நிறைய அவங்க பர்சனலாக நிறைய பிரச்சனை இருக்கும். அதுக்குள்ளே நம்ம போய் ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா சில பேர் டிஎம்கேயோட சதி, இவங்க அரசியலுக்கு வந்ததுனால இவங்க விஜய் தாக்குறதுக்காக இந்த சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. அரசியலுக்கும் பர்சனல் லைஃபுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அது தெரியாமல் நிறைய நண்பர்கள் சோசியல் மீடியாவில் சில விஷயங்களில் பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது முக்கியமாக யார் இந்த மாதிரியான ரூமரை கிளப்புறாங்க அப்படின்னா தாவேக்காவுடைய தொண்டர்கள் தான். மோஸ்ட்டாக அவங்க விஜயை ரசிக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள், அவருடைய நிர்வாகிகள் யாரும் இதை பற்றி பேச மாட்டாங்க. அவங்களுக்கு பர்சனல் லைஃப் சில விஷயங்கள் தெரியும். ஸோ அவங்க மெச்சூர்டாக அதை கடந்து போயிடுவாங்க. சோசியல் மீடியாவில் இருக்கிற சில நண்பர்கள் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் சில பேர் இந்த மாதிரி விஷயங்களை பரப்பிட்டு இருக்காங்க. டிஎம்கேயோட சதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா அது தலைவர் விஜய் அவர்களை தான் பாதிக்குது. நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறங்கிற ஒரு விஷயங்கள்லாம் பேசும்போது அது அவரை தான் பாதிக்கப்படுது. ஸோ தயவு செய்து யாரும் அப்படி பேசணும்னா அவங்க பர்சனல் லைஃப்ல என்ன நடந்திருக்கு, லீகல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கல, கோர்ட்டோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அவங்க என்ன ஜட்மெண்ட் கொடுக்க போறாங்க, இவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறமா பிறகு லீகலா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அந்த விஷயம் நம்ம பேசலாம். இப்போ நான் இந்த வீடியோவை பத்தி நான் பேச போறேன். ஸோ இந்த வீடியோவில் ஒருத்தவங்க என்ன பேசுறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ விஜய்க்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. அது என்ன விஷயம் பேசுறாங்கன்னா, யாரா வேணா வரட்டும், நாங்கள் விஜய்க்கு அக்காவா இருப்போம், தங்கச்சியா இருப்போம், அதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டெப் மேலே போய் நாங்கள் பொண்டாட்டியாக கூட இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் ரொம்பவும் அது விமர்சனத்துக்கு உள்ளா இருக்கு. அதாவது ஒரு தலைவன் வழிநடத்துல தான் அவங்களுடைய தொண்டர்கள் வளருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தலைவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அதன்படி தான் நடப்பாங்க. இந்த இடத்துல இங்க தலைவர் ஒரு சில விஷயங்களை மக்கள்கிட்ட அவரை நம்பி இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கலைங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவ்வளோ பொது மேடைகள் போட்டு பேசுறாரு, நிறைய விஷயங்களை பேசுறாரு. உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ரசிகர்கள் கூட்டங்கள் இருக்கு. ஸோ அவங்க சோசியல் மீடியாவில் பேசுற ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கலாம். இதுவரை எந்த மேடையிலும் கொடுக்கல. ஸோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இவங்க இந்த மாதிரி பேசுறதுனால அது மேலும் மேலும் ட்ரோல் ஆகி அது உங்களுக்கு தான் ஒரு கெட்ட பேர் விதிக்குது. அதேமாரி தாவேகா தொண்டர்கள், விஜயோட ரசிகர்கள் யாராக வேணா இருக்கட்டும், நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒரு சில விஷயங்களை கோமாளி மாதிரி உங்களை நீங்கள் பேசி அவரை நீங்களே டேமேஜ் பண்ணுறீங்க. ஸோ தயவு செய்து அந்த விஷயங்களை பேச வேணாம். இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஓவர் ஹைப், அவங்க என்ன நிலைமையில தான் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு கட்டத்துக்கு ஒரு ஸ்டெப்புக்கு அதிகமாக போய் அவங்க பொண்டாட்டிங்கிற லெவலுக்குலாம் சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுமே தெரியல. ஏன்னா ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி, ஒரு அம்மா, ஒரு ஒரு அத்தை, சித்தி, இப்படி யார் வேணால் சொல்லியிருக்கலாம். பட் எனக்கு இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி தான் ரொம்ப ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் நம்ம என்ன பேசுகிறோம், கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்காங்க, அங்கே நம்ம என்ன பேசணும், எப்படி பேசணும். ஏன்னா ஆஃப் கேமராவில் நம்ம என்ன வேணால் பேசிக்கலாம். அது நம்ம பர்சனலாக நம்மளுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட பேசி கலாச்சிக்கலாம். பட் கேமரான்னு வரும்போது அங்கே பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பேசுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்காக ஆதரிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இது மைனஸாக போய் அமையுது. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரியான விஷயங்களை சோசியல் மீடியாவில் பேசாதீங்க. அதேமாரி விஜய் டிவோர்ஸ் கேஸு அது நடந்துக்கிட்டு இருக்கு. அது அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு அதை பற்றி நம்ம பேசுவோம். நன்றி.